அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 19 முதல் 23 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்குமாக. உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, மிக தெளிவான ஒரு சிந்தனை, நவீன உலகத்துக்கு தேவையான ஒரு சிந்தனை, ஒரு வாழ்க்கை முறை இன்றைக்கு நமக்கு முன் வைக்கப்படுகிறது. இது இறைவார்த்தையின் வழியாக. ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் ஒருவன் துறவியை சந்தித்தானாம். இந்த உலகத்திலே தான் நினைத்ததெல்லாம் சாதித்துவிட முடியும், பணம் இருக்குல்ல, தனக்கு தேவையானதையெல்லாம் வாங்கிவிட முடியும், சொத்து இருக்குல்ல, என்னால் வாங்க முடியாது ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்கு என்று தற்பெருமையாக சொல்லி கொண்டிருந்தார். அவர் கூறியதை அமைதியாக கேட்ட அந்த துறவி ஒரு சிறிய ஊசியை கொடுத்து, தயவு செய்து நீங்கள் இறந்து மேலுலகத்திற்கு வருகிற போது இதனை எனக்காக கொண்டு வருவீர்களா என்று கேட்டானாம். கோபம் அடைந்த அந்த செல்வந்தன், இது என்ன முட்டாள்தனமான பேச்சு, என்ன கேலி பெற்றீங்களா, கிண்டல் பண்றீங்களா, யாரால இதை கொண்டு வர முடியும், கொண்டு வர முடியாதே என்று கத்தினானா. அதே போலத்தான் நீ சேர்த்து வைக்கிற செல்வமும் மண்ணுலகிலே, இதனால் மேலுலகத்தில் ஒரு பயனும் கிடையாது. ஒரு பைசா கூட நீ இங்கிருந்து அடுத்த உலகத்திற்கு எடுத்து செல்ல முடியாது. எனவே பகிர்ந்து வாழ்வதற்கு முயற்சி செய் என்று துறவி தன் வழியை சொன்னாராம். ஆர்ட் ஆஃப் கிவிங், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் கிவிங் இந்த உலகத்தில் இருந்தால் மட்டும்தான் ஒரு செல்வந்தனுக்கு அழகா இருக்க முடியும். அம்பானியின் டாட்டா பற்றி என்ன சொல்றாங்க எல்லாருக்கும் தெரியும். அம்பானிட்டையும் பணம் இருக்குது, டாட்டாவிட்டையும் பணம் இருந்தது. அவன் தின்னது கோழிச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். டாட்டா இறக்கும் போது ஒரு பைசா எல்லாமே செத்தார். எல்லாத்தையும் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். வாழ்க்கையில தேவைக்கு அதிகமாக செல்வத்தை சம்பாதித்து விட்ட பல பேரின் மனநிலை இந்த செல்வந்தனின் மனநிலையை போலத்தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் செல்வத்தை சேர்த்து விட்டோம், இனிமேல் கவலை இல்லை என்று அகம்பாவத்தோடு அறியாமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கிருக்கிற சிறு துரும்பை கூட அவர்களால் இறப்பிற்கு பின் எடுத்து சென்று விட முடியாது என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இருக்கிறார்கள். இயேசுவின் போதனை இத்தகைய எண்ணம் கொண்ட மனிதர்களுக்குத்தான் என்றால் அது உங்களுக்கும் எனக்கும் பொருந்துமா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அனைவருமே எப்போது மறு உலகத்தை நினைத்து நல்லது செய்ய வேண்டியதில்லை, நல்லது செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்ய முன்வர வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வரவில்லை, அதே போல எதையும் கொண்டு செல்ல போவதும் இல்லை. எனவே இந்த உலகத்தில் நான் சம்பாதிப்பது நல்ல மனித பண்புகளை, நல்ல நற்செயல்பாடுகளை, நன்மைத்தனங்களை செய்வதிலே நம்மை நாம் ஊக்குவிக்க வேண்டும், பிறரை ஊக்குவிக்க வேண்டும். உலகிலே வாழுகிற போது தங்களுக்கென்று செல்வங்களை சேமித்து வைக்க வேண்டாம் என்று இயேசு நமக்கு செவி சாய்க்கின்றவர்களை எச்சரிக்கிறார். பணம் வேண்டாம், செல்வம் வேண்டாம் நீ ஒருத்தர் சொல்ல முடியாது, வேணும் இல்லைன்னா படிக்க முடியாது, கல்யாணம் கட்டி கொடுக்க முடியாது, குழந்தைகளை வளர்த்த முடியாது, லஞ்சம் கொடுக்க முடியாது. உலகில் செல்வங்கள் திருடப்படலாம் அல்லது அவை சிதைத்து போகலாம். அவற்றை கண்டு நாம் சலிப்படையலாம். நாம் இறக்கிற நாளில் நமது சொத்துக்கள் செல்வங்கள் அனைத்தையும் விட்டு விடுவோம். அவைகளை நம்முடன் விண்ணகத்திற்கு நரகத்திற்கு கொண்டு செல்ல முடியாது என்றும் நிரந்தரமான அழியாத செல்வத்தை நாம் சேமித்து வைக்க வேண்டும் என்பதை இயேசு விருப்பம். அதனால் நம்ம நினைக்கிறோம், விண்ணுலகில் போனால் அங்கே நிறைய எல்லாம் வச்சுருப்பாங்களா, நம்ம போனோன்னா எல்லாத்தையும் ஆப்பிள், ஆரஞ்சு, ஜூஸு, காஃபி, டீ, குடி என்று பலவிதமான அறுசுவை உணவுகள் எல்லாம் அங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நமக்கு தேவையானது கிடைக்கும் என்பதுதான் உறுதி. நம்மில் பலர் ஏன் பொருட்களை வாங்கி குவிக்கிறோம்?
கண்டதெல்லாம் வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கி நிறக்கணும். ஒரு டஞ்சன் போல் ஆக்கிறது வீடையும் அறைகளையும். நம்ம தேவையற்றவைகளை கூட நம்ம வாங்கி வச்சிருக்க பார்த்து பார்த்து ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். இது நமது வசதிக்காகவா, பாதுகாப்பிற்காகவா, இன்பத்திற்காகவா, அல்லது அந்தஸ்திற்காகவா, அது வேற யாருக்காவது பயன்படுமே என்பதற்காகவா, எனக்கு ஏன் இவ்வளவு தேவை என்று நினைக்கிறோம்? மண்ணிற்குரிய செல்வங்கள் உண்மையிலேயே நமக்கு அன்பையும் பாதுகாப்பையும் தராது என்பதை நாம் ஆழமாக உணர்கிறோம். நிறைய குடும்பங்களில் பணம் இருக்குது, சொத்து இருக்குது, வீடுகள் இருக்குது, நகைகள் இருக்குது, படிப்பு இருக்குது, அது நிம்மதி இல்லையே. இல்லை, இதையாவது நம்ம புரிஞ்சுக்க முடியாத நம்மளால. கல்யாணம் கட்டுற அன்னைக்கே நகை அளவு கேட்குறாங்க, பணம் எவ்வளோ கேட்குறாங்க, சொத்து எவ்வளவு கேட்குறாங்க. கடவுளால் மட்டுமே நமக்கு உண்மையான பாதுகாப்பை வழங்க முடியும், வேறு யாராலையும் கிடைக்க முடியாது. இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொத்து நமக்கு பாதுகாப்புக்கு தராது. நமது மிகப்பெரிய தேவை அன்பு, நம்பிக்கை ஊட்டுகிறது. அந்த அன்பு கலந்த செயல்பாடுகள், அன்பு உணர்வு கலந்த அந்த அன்பு உணர்வு கலந்த உரையாடல்கள், உறவாடல்கள், இதுதான் விண்ணகத்தில் சொத்து என்பது கடவுளுடைய பார்வை. கடவுளிடமிருந்து நம் வாழ்வில் நம்மை சுற்றி இருக்கும் மக்களிடமிருந்து வருகின்ற அன்பு இருக்கிறதே, ஒரு வைரம், ஒரு பெரிய வீடு அல்லது ஒரு வேகமான கார் நம்மை ஒருபோதும் நேசிக்க முடியாது. இந்த நம்மிலே பலர் மேலும் மேலும் என்று ஆசைப்படுகிறோம். ஒருத்தர் சொல்லுவார், கொஞ்சம் கெட்ட வார்த்தை போட்டோன்னு, மேலே 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 பேசு, மேலே மேலே பேசுன்னு சொல்லுவோம். அதுபோல் மேலே மேலே நம்ம சம்பாதிச்சிருக்கல ஒன்றும் அர்த்தமே கிடையாது. நம்மளே நம்ம கேட்டு பார்ப்போமே, இன்னைக்கு நமது வாழ்க்கையில் யார் எது உண்மையான பொக்கிஷம்? இது ஒரு சில நபர்களாகவோ அல்லது விஷயங்களாகவோ இருக்கலாம். இருப்பினும் நமது வாழ்வில் உள்ள உண்மையான மற்றும் நீடித்த பொக்கிஷங்களை நாம் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். இந்த செல்வங்களே நமது வாழ்விற்கு அர்த்தத்தை கொண்டு வரும் மனித செல்வங்கள் மட்டும்தான். ஆமென். மன்றாடுவோமாக. ஒப்பற்ற செல்வமான இயேசுவே, உமக்கு நன்றி. எங்களது உள்ளம் எப்போதும் உண்மையை பற்றி கொண்டு வாழுகிற அருளை தாரும். ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலைய
போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடி போதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. Mapagari mapagari sari sariga, mapagari mapagari sari sarisa. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே. உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே.
தினம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.